நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் என்னோட விருப்பத்தோட நடக்கல. ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் என் வீட்ல தான் நடந்தது. ஆனா யார் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட பண்ணாரோ இந்த பையன் என் பிள்ளையே இல்ல. ராக்கி லூத்ராக்கு ஒரே ஒரு பையன் தான், அதுவும் ரிஷப் லூத்ரா. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கரண் லூத்ராக்கும் எனக்கும் சம்மதமே இல்ல. அண்ணி, இப்ப என்ன பண்ண போற கரண்? இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்காத. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டல, நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அதை மட்டும்தான் நான் செய்ய போறேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் ஆல் திஸ். சில குடும்பத்தில் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. ஸோ இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்யும்போது குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க. இன்றைக்கி இங்கே அதுதான் நடந்திருக்கு. அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாங்க. பட் ஐ எம் ஷுர் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரம் ஒத்துக்குவாங்க. இப்போ கல்யாண விஷயத்துக்கு வருவோம். இன்னிலிருந்து 5 நாளில் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இதுதான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட். 5 நாளைக்கு அப்புறம் நான் சொன்னது நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் நான் உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்துடுங்க. பி மை கெஸ்ட். ஐ வுட் லைக் தட். பார்த்தல, நீ சொல்றது கேட்டியா? இந்த பேராசை பிடிச்ச நரி அந்த கில்லி தண்டா பிளேயரை கல்யாணம் பண்ணிக்க போறலாம். மனசார கட்டிக்கிற ஆளா இல்ல டீலுக்கா? ஐ எம் ஷுர் மனசார கட்டிக்க வாய்ப்பே இல்லை. டீலை கிராக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஐ நாட் ஷுர் டீலை கிராக் பண்ணது யாருன்னு. அந்த பேராசை பிடிச்ச நரியா இல்ல அந்த கில்லி தண்டா பிளேயரா? ஐ திங்க் அந்த கில்லி தண்டா பிளேயர் அவகிட்ட பிச்சை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். அந்த பேராசை பிடிச்ச நரி இவன் சொத்தை பார்த்து மயங்கி போயிருக்கலாம். சரி, எதுவா பண்ணா இருக்கட்டும், இவங்க கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னா இவ அவனோட பொண்டாட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் புருஷனோட எல்லா பேச்சையும் கேட்பா. என்னோட பேரை சொல்றத மட்டும் இல்லாம மாஸ்டர் மைண்ட் நான் தாங்கிறதையும் அவ சொல்லிடுவா. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டானா அவ கோடீஸ்வரி ஆயிடுவா. என்ன சூச்சு, நான் அதுக்கப்புறம் நடு தெருவுக்கு வந்துருவேன். யூ ஷட் அப். இந்த பேராசக்காரி
என்ன சுடுகாட்டு கன்ஃபார்மா விட மாட்டா போல இருக்கே. பொதுவா ஓவர் நைட்ல நாற்காலி தான் மாறும், ஆனா இவ ஓவர் நைட்ல ஜாதகத்தையே மாத்திருவா போல இருக்கு. ஏன் கரண் கரண் எப்படி எப்படி செய்வான்? அதுவும் அவன் அண்ணன் ஜெயில இருக்கும் போது. ஆனா அவனுக்கு காதல் வந்துருச்சு, அதுவும் இந்த மாதிரி பொண்ணு மேல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் கரண் எப்படி இப்படி செய்வான்? நீ ஒரு நிமிஷம் கூட உன் அண்ணனை பத்தி யோசிக்கலையாடா? அங்க ரிஷப் ஜெயில இருக்கான், ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. கரண் இங்க வராத, இங்க இருந்து போயிடு. நான் உன்கிட்ட பேச விரும்பல, உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? உன் சந்தோஷம் பத்தி மட்டும்தானா? அதுவும் உன் அண்ணன் ஜெயில இருக்கான், அவன் நிலைமை என்ன? ராக்கி ஆண்டி, நான் தான். பிரீதா, கொஞ்சம் கதவு திறங்களேன். பிரீதா, நான் உன்கிட்ட எதையும் பேச விரும்பல, கருணை பத்தி கூட எதையும் பேச விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு, என்ன தனியா விட்டுடு. என்னால உங்களை இந்த மாதிரி தனியா விட முடியாது. ப்ளீஸ் கதவை திறங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஆனா நான் உன்கிட்ட எதையுமே பேச விரும்பல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. இல்ல ராக்கி ஆண்டி, ரிஷப் சார் மேல சத்தியம், இப்போ நீங்க கதவு திறந்தே ஆகணும். ராக்கி ஆண்டி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசாம போகவே மாட்டேன். ஒருவேளை நீங்க கோவமா இருந்தா அந்த கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. ஆனா ப்ளீஸ் கதவை திறங்க, ஏன்னா எனக்கு நீ பார்த்தல கரண் என்ன சொன்னா? அவன் ஒரு தடவை கூட அவன் அண்ணனை பத்தி யோசிக்கல. ஆனா அவன் அண்ணன் அவன் மேல உயிரிய வச்சிருக்கான். அவன் கஷ்டப்பட்டப்போ அவனுக்கு நெடலா இருந்தான். அவனை மறந்துட்டுன்னு கரண் என்ன பண்ணிருக்கான்? அவன் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதுவும் அந்த மோனிஷா மாதிரி பொண்ணு கூட. அவன் மேல மொலஸ்டேஷன் கேஸ போட்டா. அப்புறம் அவன் லூத்ரா ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணா. அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவனோட அண்ணனை பத்தி கூட யோசிக்கல, இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டான், அவனை பத்தி மட்டுமே யோசிக்கிறான். என்னோட புள்ள இந்த மாதிரி இருப்பான்னு என் கனவுல கூட நான் யோசிச்சு பார்க்கல. ராக்கி ஆண்டி ப்ளீஸ், நீங்க இப்படி அழாதீங்க. நியாயமா பார்த்தா நீங்க கூட இப்படிதான் பண்ணீங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி கரண பலார்னு அறிஞ்சிட்டீங்களே, அதுல என்னமா தப்பு இருக்கு? நான் அவனோட அம்மா. ஒருவேளை என்னோட புள்ள தப்பு பண்ணானா நான் அவனை அறைவேன். ஆனா அவன் என்ன பண்ணா? என் முகத்துல கரிய பூசிட்டான். எல்லார் முன்னாடியும் அவன் பாட்டுக்கு மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். நான் வேற என்ன பண்றது? வேற ஒரு தப்ப சரி பண்றதுக்காக அவனே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான முட்டாள். அவன் பண்ற இந்த தப்புல அவனோட அம்மா அவனுக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட இந்த தப்பால ரிஷப் சார் வாழ்க்கையில நடந்த தப்பு சரியாயிடும் நினைக்கிறான். நீங்க எப்படி இப்படி யோசிப்பீங்க ராக்கி ஆண்டி? இதெல்லாம் அவன் அவனுக்காகவா செய்யறான்? அவன் இது எல்லாத்தையும் அவன் குடும்பத்துக்காக தான் செய்யறான். எனக்கு தெரியும் நீ கரணோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு. முதல்ல நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. அவன் தப்பு பண்ணிருக்கான். இல்ல, தப்பு பண்ணது நாம தான். அவனை புரிஞ்சுக்காம அவனுக்கு இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்ல, சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றான். அவன் மோனிஷா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். இன்னும் கரெக்டா சொல்ல போனா அவன் மோனிஷா கிட்ட டீல் பேசிட்டு வந்திருப்பான். நாளைக்கு கோர்ட்ல ரிஷப் சாருக்காக பேச சொல்லியிருப்பான். அவன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பான் ரிஷப் சார் ரிலீஸ் பண்றதுக்காக. அதுக்கு பதிலாக தான் அவன் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். பிரீதா, நீ என்னமா சொல்ற? கரண் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னா? இல்ல ராக்கி ஆண்டி,
அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா பெரிய மனசு இருக்கிறவங்க எப்பவுமே இந்த மாதிரி பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். அவங்க செய்யணும்னு நினைக்கிறது செய்யணும். அதுதான் அவங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு செய்வாங்க. தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாமே செய்யறான். ஆனா அது அவன் ஃபேமிலி கிட்டே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் யாரும் அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. அதுவும் அவன் செய்ய நினைக்கிறத யாரும் தடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட குடும்பத்துல எல்லாரும் அவனை வெறுத்தாலும் அவன் ஏத்துக்குவான். ஆனா அவங்க கஷ்டப்படுறத அவனால பொறுத்துக்க முடியாது. அட கடவுளே, நான் ஏன் எதையும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன்? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிரீதா, நான் கரண் கிட்ட பேசணும். அவ வாழ்க்கையை எப்படி கெடுத்துக்க கூடாது. அந்த மோனிஷா அவ நல்ல பொண்ணே கிடையாது. இது எனக்கு தெரியும் ஆண்டி. ஆனா இதுக்கப்புறம் அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ரிஷப் சார ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர அவனால என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்யறான். அவன் செய்யறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணட்டுமா? எனக்கு உண்மையாவே எதுவுமே புரியல. நான் என்ன பண்றதுமா? என்ன பண்றதுன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஸ்டாப்! என்ன பண்ற நீ? ஒன்னும் ஆகல. எனக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரியும். எனக்கு எதுவுமே ஆகாது, புரியுதா? எதுவுமே ஆகாது. எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் இப்படிதான் செவுத்துலயோ இல்ல பஞ்சிங் பேக்லயோ பஞ்ச் பண்ணுவேன். எனக்கு அடிபட்டாலும் வலிக்க போறது அந்த செவருக்கு தான், புரியுதா? ஆனா ஒரு விதத்துல உனக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. நீ கொடுத்த பஞ்ச் உன்னோட ஃபேமிலிக்கும் சேர்த்துதான். எல்லாருக்குமே ரொம்பவே வலிக்குது. எல்லாருமே இமோஷனலி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. நீ என்ன குறை சொல்றியா? நீ இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஐ லவ் மோனிஷா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். பிகாஸ் ஐ லவ் ஹர். எனக்கு தெரியும் என்னோட இந்த முடிவால என் அம்மா மாதிரி நீயும் சந்தோஷமா இல்லதான். பட் இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். எனக்கு யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, நீங்க எல்லாரும் அப்போஸ் பண்றதா இருந்தா பண்ணுங்க. பட் நான் மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது நடந்தே தீரும். Yeah, I have fallen in love with her. வாய் மூடு. Stop it. Shut up. பிரீதா, ஒரு நிமிஷம் இரு. நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. Be in your limits, okay? நீ முதல்ல உன்னோட லிமிட்ஸ்ல இரு, ஓகே? நீ போய் சொல்ற. நீ ஒண்ணு மோனிஷாவை காதலிக்கல. அதனால தான் சொல்ற, போய் சொல்லாம இரு. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ போய் சொன்னா அது எனக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். சோ போய் சொல்லாம இரு. அதுதான் உனக்கு நல்லது. நீ என்னெல்லாம் செஞ்சியோ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் நீ கிடையாது, வேற யாரோ. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரணோட இமேஜை ஸ்பாயில் பண்றதுக்காக பண்றான். அது அவன் எடுத்த முடிவில்ல. அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கரண் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்ப பாரு அர்த்தமே இல்லாம படபடன்னு ஏதாவது ஒண்ணு பேசுவா. சுத்தமா நான் ரொமான்டிக். ஆனா ஃப்ளர்ட் ரொம்ப பண்ணுவா. ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப ரொம்ப அரகன்ட். அவனுக்கு நிறைய ஆட்டிடியூட் இருக்கு. டீசன்ட்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. Seems like a bad boy. Seems like a lost boy. இந்த மாதிரி ஒரு இமேஜை கேரி பண்றது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவன் அப்படி இல்லை.
உண்மையிலே அவ எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லவா? ரொம்ப நல்ல பையன். செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் கூட கிடையாது. எல்லா பொண்ணுங்களையும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவங்க கூட லிமிட்டோட பழகுவான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட நிறைய அன்பு இருக்கு. எல்லாருக்குமே உண்மையான அன்பு வேணும். அவனுக்கு உண்மையான அன்பு வேணும். ஆனா மோனிஷா இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். அவளோட ஸ்டேட்மெண்ட்டை அவ வாபஸ் வாங்கி ஆகணும். அவனோட அண்ணா ரிஷப் ஜெயில இருந்து வெளியே வரணும். அதனால அவனோட ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். அதானே நீ மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற? நீ என்கிட்ட போய் சொல்லலாம். நீ ரிஷப் சாருக்காக எதுவுமே பண்ணலன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நீதான் எல்லாமே பண்ற கரண். எல்லாரை விட ரொம்ப அதிகமா நீதான் பண்ற. இவ்வளவு பாராட்டி சொன்னதுக்கு அப்புறம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடாத. உண்மையை சொல்லவா? I am so proud of you, Karan. I swear. I'm so proud of you. I'm so proud of myself that now உன்னோட friend. I'm so thankful. நீ ரிஷப் சாரோட தம்பி. Come on. இப்ப நீ அழக்கூடாது. இங்க பாரு. எனக்கு தெரிஞ்ச கரண் ரொம்ப ஸ்ட்ராங். இப்படி எல்லாம் அழ மாட்டான். என் மேல கோவமா? ஆமா, ரொம்ப கோவமா இருக்க. ஆனா உன் மேல கோவப்படுறதால எனக்கு இன்னும் கோவம் வரல. இன்னைக்கு என் கோவத்தை நினைச்சு உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு நிஜமாவே சந்தோஷமாவே இல்ல. நீ போய் அந்த மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற. கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ஆனா உண்மையை சொல்லவா, எனக்கும் அதுல சந்தோஷம் இல்லை. அதுவும் மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் இல்லை. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மோனிஷா உன்கிட்ட பிரீதா கிட்ட பேசாதன்னு சொன்னா பேச மாட்டியா? அவ ஏன் அப்படி சொல்ல போறா? அவ அப்படி சொல்லுவா. ஏன் சொல்லணும்? அவ கண்டிப்பா சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பிடிக்காது. அது எனக்கு நீரே